நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபை. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. தகப்பன் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. தகப்பனுடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களிலே வெளிப்பட்டு ஆண்டவரே பேசி உடைய வார்த்தை கொண்டு நீரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடையான எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக பொறுப்பில் எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் அடிமையை ஒப்புவிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நெகேமியா நமக்கு தெரியும், கர்த்தருடைய இஸ்ரவேலின் அந்த எருசலேம் அலங்கத்தை 52 நாளுக்குள்ளாக கட்டி முடித்த ஒரு பெரிய காரியத்தை கர்த்தரின் உதவினாலே செய்து பல எதிர்ப்புகள் மத்தியிலும் வந்து அதையெல்லாம் நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணி ஆமென் பாடர்களை நிறுத்தி வேத பிரமாணங்களை எல்லாம் வாசித்து மறுபடியும் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி, திரும்பி வந்த பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த தேவ ஜனங்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டானதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் அல்லேலூயா ஆமென் அந்த 1வது வசனத்தில் வாசிக்கிற அன்றைய தினம் அந்த பிரதிஷ்டையெல்லாம் அந்த நடந்து கொண்டு இருக்கிற அந்த நாளிலே அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதில் அம்மோனியரும் மோவாப்பியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பவும் தண்ணீர் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரதமாய் பிழையாமை கூலி பொருந்தி கொண்டபடியினால் ஆமென் அப்படி சொல்லிட்டு அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின. ஆமென். அவர்கள் திருப்பின தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு அவங்க சொல்கிறத நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆமென் ஆமென் தேவன் எப்படியெல்லாம் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பினார் என்பதை அவர்கள் நினைத்து பார்த்து அங்கே அவர்கள் தேவனை துதிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். ஆமென், அல்லேலூயா. சாபத்தை எதாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன். பிழையாமை கொண்டு எப்படியாவது சபிக்கணும்னு மோசே இந்த மோவாப்பிய ராஜா ரொம்ப பாலாக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். எப்படியாவது அந்த ஜனங்க அழிஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால பிழையாமை கொண்டு அவன் சொன்னால் நடந்துரும் நினச்சி எவ்வளவோ வெகுமதிகளை கொடுத்து வரமாட்டேன்னு சொன்னவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சபிக்கும்படியாக செய்தார்கள். அல்லேலூயா. ஆமென். சபிக்கிற அந்த வாயை ஆண்டவர் தடை பண்ணி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 24:1 நான் வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று அவன் கண்டபோது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கவே பிரியமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை எல்லா விதத்திலும் தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். அதனால் நாமும் அதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்மளை கொஞ்சம் நம்முடைய பின்னாட்களையும் நாம் ரட்சிக்கப்பட்ட அல்லது நாம் தோன்றின நாள் முதற்கொண்டு பார்த்தா எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சாபங்களை ஆசீர்வாதமாய் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றி தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை காரியங்களை சத்துரு நம்மளை நிர்மூலமாக்கிடணும், அழிச்சிடணும் ஆமென் என்று எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மரண தருணங்களில் இருந்தும் நம்மை ஆண்டவர் என்ன செய்தார், தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன், அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மை என்ன செய்கிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, திருப்புகிற தேவன். ஆமென். என்ன பண்ணுவார், டேர்னிங் த கர்ஸ் இன்டு பிளெஸ்ஸிங். ஆமென். ஆண்டவர் ஆமென் சாபத்தை டேர்ன் ஆக்கி ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தரக்கூடிய வல்லமை உள்ள தேவன். கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. பல வகைகளில் நம்முடைய நாட்களில் இந்த நாட்களில் அது நடந்துராதா, இது நடந்துராதா,
இதெல்லாம் நம்ம நெடுநாளாய் நம்முடைய வாழ்க்கையில் பல கவலைகள் உள்ளுக்குள்ளே வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே தொற்றி இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இந்த நாளில் வைக்கும்போது ஆண்டவர் அந்த சாபத்தை அப்படிப்பட்ட ஆமென் ஆசீர்வாதம் இல்லாமையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக என்ன செய்வார் மாற்றி கொடுக்கிற தேவன். நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை தேடுகிற நமக்கு அதை ஆசீர்வாதமாய் தேவன் என்ன செய்வார் மாற்றி தரக்கூடிய நல்ல தகப்பன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். இயேசு நமக்காக என்னதாய் மாறினார்? சாபம் ஆனார். இயேசு நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். அதை விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் நமக்கு சத்தியம் தெரியும். ஆனால் விசுவாசிக்க நம்முடைய பிரச்சனை நடுவில் அதை விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆமென். அல்லேலூயா. அதை அப்படியே என்ன செஞ்சிடணும்? விசுவாசித்திரணும். அல்லேலூயா. வட இந்தியாவில் இந்த மிஷினரி இடங்களிலெல்லாம் அவங்களுக்கு போதகர் எதை சொன்னாங்களோ அதை அப்படியே என்ன செஞ்சுருவாங்க? விசுவாசித்துருவாங்க. போதகர் மாறினாங்க கூட, போதகர் ஹாஸ்பிட்டல் போகலையாம்மா அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்கள் தானே பாஸ்ட்டு போன வாரம் சொன்னீங்க ஆண்டவர் சுகம் தருவார்னு, அப்புறம் இது அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிடுற ஆட்கள். அல்லேலூயா. புரிதுங்களா? ஆனால் காலம் முழுதும் கிறிஸ்தவங்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி பழகிருச்சு. ஆமென். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? விசுவாசமாக இருக்கணும். ஆமென். இதை கர்த்தர் எனக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமென். திருப்பி தருவார். ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமென். அப்போ இயேசு அதை நம்ம சிலுவை 53 ஏசாயாவில் மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை பலவீனங்களை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார் தான். அல்லேலூயா. ஆமென். அப்போ வியாதிக்கு மருந்து எங்கே தான் இருக்குது? சிலுவை இயேசுவிடத்தில் தான், அவருடைய இரத்தத்தில் தான் நமக்கு வியாதிக்கு மருந்தே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலவீனங்கள் வியாதிகளை சுமந்தாருன்னு திரும்பி வேதம் சொல்லுது. அதனால் நம்ம அதை விசுவாசிக்கும். வியாதி வந்தால் ஆமென் டாக்டர் நல்லது தான், போகிறது நல்லது. ஆனால் முதல்ல யாரை தேடிடணும்? கர்த்தரை தேடணும். ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு தொடர்ந்து டாக்டர்கிட்ட காட்டுட்டு இருந்தாலும் சரி தான், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி தான், நம்ம ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமாம், விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சுகம் தருகிறவர் நம்முடைய தேவன், சுகம் தரக்கூடியவர் நம்முடைய கர்த்தர், பலவீனங்களை மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன், அவிசுவாசங்களை மாற்றி நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தகப்பன். அல்லேலூயா. அப்போ அவர் ஆமென் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். அல்லேலூயா. ஆமாம். சில காரியங்களை நாம் எதெல்லாம் அவர் திருப்புகிறவர்? உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர். அல்லேலூயா. எதை திருப்புவார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்தும் திரும்ப சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை, உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி. ஆமென். அப்போ உன்னுடைய சிறையிருப்பு என்ன? நெடுநாளா அடைக்கப்பட்ட ஒரு காரியங்கள். அல்லேலூயா. சிறையிருப்பு. ஆமென். ஆமென். பிசாசினாலே அல்லது பல சூழ்நிலைகளினாலே அடைக்கப்பட்ட வாசல் அல்லது அடைக்கப்பட்ட ஒரு காரியம், அதை தேவன் திருப்புவார். அதை நம்ம தேவன் என்ன செய்வார்? திருப்பி விடுகிற ஒரு தகப்பன். அதில் தான் 1 முதல் 6 வரைக்கும் வாசித்தா அவர் சொல்லுகிறத நாம் வாசிக்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்தில் இருந்தும் உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாதரன் திசை மட்டும் துரத்தப்பட்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உன்னை நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பிதாக்களை பார்க்கலும்
அப்போ 6ல் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா. நீ அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்தி சேனம் பண்ணி. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏன் சிறையிருப்பு வருகிறதுன்னா, நம்ம தேவனை சரியான விதத்தில் அன்பு கூறாத பட்சத்திலும், அன்பு கூறாதுன்னா அர்த்தம் என்னன்னா, முதலிடத்தை தேவனுக்கு வைக்காத பட்சத்தில் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை முக்கியமாக வர்றதுக்கு காரணம், அவங்க வாழ்க்கையில் இயேசுவை முதலிடத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவங்க காரியங்களிலெல்லாம் இயேசு 2வது இடத்துல தான் இருப்பார். ஆமென். காரியத்தை செய்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காரியம் எப்படி இருக்கும்? காரியத்தை செய்துட்டு வந்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லாமல் காரியத்தை முதலையே ஆண்டவர்கிட்ட ஒப்படுத்து இப்படி செய்யலாமாயா, என் மனதில் அப்படி இருக்குது, இப்படி நான் செய்யலாமா, இது உமக்கு சித்தமா என்று சொல்லி கொஞ்ச நாள் காத்திருந்து காரியங்களை மூவ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவன் தேவனில் அவருடைய பிரதான கட்டளையே தேவனிடத்தில் அன்பு கூறுவதே. அப்போ தேவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுப்பது. அல்லேலூயா. ஆமென். முதல் இடத்தை கொடுத்ததுனால தான் அதிகாலையில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை தேடுகிறோம். ஆமென். நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். ஆமென். ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார் பாருங்க, அப்படிப்பட்ட ஒருவேளை நாம் சிறைப்பட்டவர்களாய் பல சூழ்நிலைகளில் பல காரியங்களில் நம்முடைய மனதை அழுத்தக்கூடிய சிறையிருப்புனா 1 நாள் 2 நாளில் வருடக்கணக்காய் தேவனுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் மனதை அழுத்தி வேதனைப்படுத்தி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாலும் அந்த காரியம் அவங்க மனதில் வந்து அந்த சந்தோஷத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து போட்டு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறையிருப்பை இந்த நாளில் கர்த்தர் மாற்றி தரக்கூடியவர். அல்லேலூயா. ஆமென். திருப்புகிறவர். ஆமென். சிறையிருப்பை திருப்பி நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 80வது சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் ஆமென் 80. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அவன் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுவார், உம்முடைய முகத்தையே நோக்கி பாருங்கன்னு சொன்னீர 27 நினைக்கிறேன். ஆமென். உம்முடைய முகத்தையே நோக்கி பாருன்னு சொன்னேன். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா அந்த முகத்திலிருந்து என்ன வருது? ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. விடுதலை வருது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய முகத்தை 27:8 ஆமென். அல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுங்க. ஆமென். அதானா? ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் அவருடைய முகத்தை நமக்கு பிரகாசிக்க பண்ணும்போது ஆண்டவர் ஆமென் அல்லேலூயா அங்கே ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி தருகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி தருகிறார். அதில் அந்த 80ஆம் சங்கீதம் 3 ஆண்டவரே ஏன் என்னை ஆமென் ஆமென் மறந்துட்டீங்க, என் கண்ணீரை அப்பமாகவே ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆமென் அல்லேலூயா அவங்க விண்ணப்பத்தை தேவ பாதத்தில் வைக்கிறார். 3 வாசிங்க. தேவனே என்னை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகும் மிகுதியான கண்ணீரையே அவள் பானமாக கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கும் எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் பரியாசம் பண்ணுகிறார். சேனைகள் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை என்ன செய்யும்? பிரகாசியும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அப்படிப்பட்ட நிந்தைகள், சத்துருக்களால் பிடிப்பட்ட காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரால் திருப்பி தர முடியும். அல்லேலூயா. ஆமென்.
திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்ப முடியும் நம்முடைய வாழ்க்கையை. ஒருவேளை எல்லாம் தகுந்து போச்சு, இனி இன்னொரு வாழ்க்கை எங்கே இருக்குது, இனி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கூட நம்முடைய இடத்துல தோணும். இப்படியே வாழ்ந்து முடிச்சிடலாம், இப்படியே வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம், மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சாபத்திலே உட்கார்றது. அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் திருப்பி கொண்டு வருவேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இழந்தது, அதாவது என்ன சொல்ல, சிறையிருப்ப நான் என்ன செய்வேன், திருப்புவேன். அல்லேலூயா. எரேமியாவில் சொல்கிறார் பார்த்தீங்களா, 29:14 வாசிக்கிறோம். 29வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிறையிருப்ப என்ன செய்வேன், திருப்பி எல்லா இடங்களில் இருந்தும் சேர்த்து நான் உங்களை திரும்பி என்ன செய்வேன், வர பண்ணுவேன். நான் என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் 18, 30, 18 திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நன்மையோடு மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல என்ன செய்யும், நிலைப்படும். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் அவரிடத்தில் மறுபடியும் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நான் முதலிடத்தை உமக்கு கொடுப்பையா அப்படி நான் வாழ்க்கையில் சொல்லி தேவன்கிட்ட திரும்பி வந்தா அனுசரார் மறுபடியும் நான் என்ன செய்வேன், அந்த மண்மேடுகள் எல்லாம் அரமனையை போல நிலவைப்படுத்துவேன். அல்லேலூயா, அது கட்டப்படும். அது என்ன செய்யப்படும், கட்டப்படும். 31:4 சொல்கிறார், இஸ்ரவேலும் கன்னியையே மறுபடியும் உன்னை என்ன செய்வேன், கட்டுவிப்பேன். இஸ்ரவேலும் கன்னியையே நான் மறுபடியும் உன்னை அதாவது மறுபடியும் உன்னை வாழ வைப்பேன். அல்லேலூயா, ஆமென். நீ கட்டப்படுவாய். நீ எப்படி, உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும். மறுபடியும் நீ மேலே தாள வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். அல்லேலூயா, மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆமென் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி சிறையிருப்பை என்ன செய்கிறவர், திருப்புகிறவர். அல்லேலூயா, சிறையிருப்பை ஆமென், டேர்னிங் த கேப்டிவிட்டி. ஆமென், நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா, ஆமென். திருப்புறது மட்டுமல்ல, ஆமென், மறுபடியும் கட்டுகிறவர். மறுபடியும் திருப்பின நம்மை, அப்போ நம்முடைய இருதயத்தை முதல்ல ஆண்டவருக்கு நேராக திருப்பிட்டோம்னா, முதலிடத்தை ஆண்டவரே உமக்கு தருவேன் என்று உம்முடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி கேட்டுட்டோம்னா, ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உங்களை ஆடல் பாடலோடு கூட, ஆமென், களிப்புள்ள கூட்டத்தோடு கூட, அதே ஆராதனை, அதே தேவ பிரசன்னத்தை உணர்கிற காரியங்கள், அல்லேலூயா, அவருக்குள்ளே மறுபடியுமாய் களி கூறுகிற அந்த பாக்கியம், அல்லேலூயா, மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்டு பழகிற காரியங்கள் மறுபடியும் உனக்கு உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். அல்லேலூயா. எத்தனையோ பேரோ இருதயத்தில் ஆமாம், முன்பெல்லாம் அப்படியெல்லாம் கர்த்தர்கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தேன் பாஸ்டர், அல்லேலூயா, இப்போ ரொம்ப நீ முன்னெல்லாம் அடிக்கடி அவருடைய சத்தம் எனக்கு என்ன செய்யும், கேட்டுட்டு இருக்கும். சின்ன சின்ன சொப்பனங்களை தந்து அப்பப்போ ஆத்மாவை குளிர பண்ணிட்டு இருப்பா. இப்போ ரொம்ப அரிதா, ரொம்ப காலாச்சு அப்படின்னு இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறையிருப்பை நமக்கு மாற்றி தருவார். கரங்களை அல்ல சொல்லாமா, முழு இருதயத்தோடு நாம் தேவன்ட்ட என்ன செய்யணும், திரும்பணும். அல்லேலூயா, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல ஆமென் திரும்புகிறோம் ஐயான்னு சொல்லி சங்கீதக்காரனை போல நாம் திரும்பிட்டோம்னா ஆண்டவர் அல்லேலூயா ஆமென் நம்மளை மறுபடியும் என்ன செஞ்சிடுவார், ஆமென் வாழ வைத்து சத்துரு சிறையிருப்பை திருப்புவார். சத்துருவையே திருப்பி விட்டுருவார். அல்லேலூயா, வெளியே தள்ளிடுவார். 2 ராஜாக்கள் ஆமென் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் வந்தவனை அப்படியே வந்த வழியிலேயே திருப்பி விட்டுட்டார். அல்லேலூயா,
ஆமென். நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளிலே ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தின் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன். அவனை குறித்து சத்துரு சனகரிப்பை குறித்து, ஆமென், சிறிய ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வந்த வழியில யாரை பார்க்க வந்த? நீ வந்த வழியில போ. தேவ ஜனத்தை சிறைப்படுத்தணும் வந்த, ஆனா நீ அதே வந்த வழியிலேயே உன்னை மூக்கில், ஆமென், என்ன போடுவேன்? மூக்கணாங்கரை கயிறு தெரியுங்களா? மாட்டுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி போட்டு அப்படியே வந்த வழிக்கு உன்னை என்ன செஞ்சிருவேன்? திருப்பி விட்டுருவேன். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? சத்துரு கையில் விடாத தேவன். அல்லேலூயா. அவன் சத்துருவையும் திருப்பி விட்டுருவார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக அவன் எக்கணமாக வச்சுட்டு இருந்தாலும், பாளையம் போட்டுட்டு இருந்தாலும், பரியாசங்கள் பண்ணினாலும், அல்லேலூயா, நிந்தித்தாலும், ஆமென், ஆண்டவர் அவனையும் தூக்கி திருப்பி விடுற வல்லமை உள்ளவர். ஒன்னே ஒன்று தான். அல்லேலூயா. அவருடைய முகத்தை, ஆண்டவரே என் மேலே உம்முடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க நான் முழு இதயத்தோடு நேசிப்பப்பான்னு சொன்னால் போதும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை ரட்சித்தது வேற ஒன்றுக்கும் கிடையாது. அவரை முழு இதயத்தோடு துதிக்கணும், அன்பு கூறணும். அன்பு கூறன்னா டெய்லி அவரை பேசுவான், அன்பு கூறவன் பழகுவான், லவ் பண்ணுறவன் டெய்லி தரிசனத்தை தேடுறான் இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யணும்? இயேசுவை அன்பு கூறும்போது நம்ம அவரை நேசிக்க முடியும். டெய்லி அவனுக்கு அன்பு கூறுனா அவனுக்கு நேரம் கிடைக்கும். யாரு நேரம் கிடைக்கலன்னா அவனுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படித்தானா இல்லையா? அன்பு இருந்தால் அவனுக்கு நேரம் கிடைச்சிடும். எந்த அதிகாலையாவது எப்படியா நேரம் அவனுக்கு கிடச்சிரும். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழித்து பார்க்கலாம், வருஷத்தில் ஒருக்கா பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு அதே பாட்டை தான் கேட்பான். ஆமென். போன வருஷம் புது வருடத்துக்கு பாடினோம் இல்லையா? அது என்ன இந்த சபையில் ஒரே பாட்டாக வருது அப்படின்னு நினச்சிக்குவான். ஆமென். அல்லேலூயா. அன்பு இருக்கிறவனுக்கு, ஆமென், ஆண்டவர் சத்துருவையும் திசை தெரிய ஓட பண்ணுவார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அப்படிப்பட்ட ஒரு தேவன். அல்லேலூயா. மூணாவது, இழந்ததை எல்லாம் திருப்பி தருகிற தேவன், திருப்புகிறவர். அல்லேலூயா. இழந்ததை எல்லாம் என்ன செய்வார்? திருப்பி தருகிறவர். ஆமென். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு எல்லாரும் தெரியும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில், ஆமென், அல்லேலூயா, இந்த தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த ஆமென் தண்டு பின்தொடரலாமா, வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. ஆமென். இழந்ததை திருப்பி கொண்டு தருகிற தேவன். ஆமென். இழந்ததை திருப்பி தருகிற ஒரு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தா இவ்வளவு சேர்த்துருப்பேன், இவ்வளவு அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதில் வேலை இல்லாமல் இருந்துட்டேனே, இத்தனை வருஷம் வேஸ்ட். அப்படி இல்லை. அந்த ஆண்டுகளையும் தேவன் திரும்பி தர வல்லவர். கரங்களை எல்லாம் சொல்லாமா? இழந்ததை, எனக்கு இந்த என் பொசிஷனுக்கு அவனை போல சேலரி வரணும், ஆனால் என் சேலரி தடை பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து திருப்பி தர வல்லவர். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். ஆமென். திருப்பி இழந்ததை திருப்பி தருகிற தேவன். ஆமென். தாவீது அவன்ட எல்லாம் அந்த அமெரிக்கன் தானா, ஆமென், வந்து எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டான். புள்ள, மனைவி, எல்லா உடைமைகள், ஆமென், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒன்றையும் உடலை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல 2 மனைவி இருந்தாங்க. யாரெல்லாம்? அக்ஷயபால் பின்னாடியப்பா வந்தது, அடிஷனல். அது என்ன? அக்ஷயபால் தான் ஞாபகம் இருக்கு. அபிகாயில், இன்னொன்று மூத்த மனைவி அகினோப்பா. ஆமென். 2 மனைவி. அல்லேலூயா. பிள்ளைகள் இவையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். எப்படி இருக்கும்? ஆமென்.
இந்த தாவீதை நம்பி வந்த 400 பேர், கடன்காரன், கடன்பட்டவன், ஒன்றுக்கு ஆகாதவன் எல்லாம் அவங்ககிட்ட சேர்ந்தாங்க இல்லையா? 400 பேர் சேர்ந்து இருந்தவன் அவனையெல்லாம் ட்ரைனிங் பண்ணி தாவீது ஒரு யுத்த வீரனாட்டு மாற்றி வச்சிருந்தான். ஆமென். எப்படி வந்து சேர்ந்தான்? முதல்ல ஒன்றுக்கு உதவாதவனா வந்தான். அவனையெல்லாம் பட்டயத்தை கொடுத்து பழக்கி வச்சு ட்ரைனிங்லாம் பண்ணி அவன் இப்போ யுத்த வீரனாக நிற்கிறான். எல்லாம் பராக்கிரமசாலிகளாக நிற்கிறானுங்க. ஆமென். இப்போ இந்த பராக்கிரமசாலியெல்லாம் கல் எடுத்துட்டான். ஆஹா, இதுக்கு தான் தாவீது பின்ன வந்தோமோ அப்படின்னு. ஆனால் தாவீதை பாருங்க, அருமையாக ஒரு விசாரிப்ப தெய்வ பாதத்தை நம்பி வந்து நிற்கிறான். அல்லேலூயா. யோசித்து போகிறான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் தாவீது அந்த வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். 6ஆம் வசனமா? ஆமென். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவில் அவன் முகம் யாரை தேடிச்சுன்னா ஆண்டவரை தேடிச்சு. அதில் விசாரித்தான். ஆமென். ஆண்டவரே, இந்த தண்டை நான் தொடர்ந்து போகலாமா? எனக்கு அதையெல்லாம் திருப்பி தருவீரா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவன் தேவனை அந்த நெருக்கத்திலும் ஆண்டவர் அவன் எல்லா ஜனமும் எதிராக வந்தாலும் கூட அவன் இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பி ஆண்டவரே எனக்கு இதை தருவீரான்னு கேட்குறான், விசாரிக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொன்னா, போ, அதை நீ திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. கரங்களத்தை எல்லாம் சொல்லாமா? ஆண்டவர் அவன் உள்ள அவனுடையது மட்டும் அல்ல, இந்த அமலேக்கியம் எல்லா இடத்திலும் கொள்ளையடிச்சு நிறைய தங்கம் அப்படி இப்படின்னு கோல்டு ஹில்ஸ் எல்லாம் வச்சுருந்தான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறையில்லை. அல்லேலூயா. திரள் பொக்கிஷங்கள். ஆமென். அவை எல்லாம் இவங்க சுதந்திரத்து கொண்டாங்க. கரங்களை எல்லாம் சொல்லாமா? இழந்ததை மட்டும் இல்லை, எல்லாம் கூட்டி கூட வந்து பங்கு வைக்கிறதுக்கு அடிப்படி. நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், இவனுக்கு எல்லாருக்கும் ஆமென் கிடைக்கும்படியான பங்கு வைத்தார்கள். கரங்களை தெல்ல சொல்லாமா? பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம என்ன செய்யணுங்க? தேடணும், விசாரிக்கணும், தேடணும். ஆண்டவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில் இழப்பு வந்தது, ஏன்னும் கேட்டு, இதை நான் மீண்டும் எனக்கு கிடைக்குமா, மீண்டும் எனக்கு கிடைக்குமா, அதை தேடட்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீ போ, அதை நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வா. அப்போ இழந்ததை திருப்பி தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அப்போ தேவன்ட்டு திரும்பி வரணும். ஆமென். தேடணும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, போச்சுன்னு அப்படி விட்டுறக்கூடாது. 10 வெள்ளிக்காசில் 1 என்ன செய்யுச்சு? காணாமல் போச்சுட்டு, சரி 10ல் 1 தானே போச்சு, 9 நம்மகிட்ட இருக்கு இல்லையா, போதும் அப்படின்னு இருந்தாளா? இல்லை, கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன செய்தாள்? தேடி கண்டெடுத்தாள். அல்லேலூயா. அதனால நம்முடைய கையின் பிரயாசத்தினால கைப்பாடா சேர்த்த பணமோ காரியங்களோ சத்துரு எடுக்க முடியாது. நம்ம ஜெபிக்கணும், தேடணும், ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை நம்முடைய மிஸ்டேக் ரூத் நகோமிய மாதிரி ஃபேமிலி ஒரு மிஸ்டேக்கோடு அப்பத்தின் விடாயி எருசலேம் விட்டு எங்கே போயிடுச்சு? மோவாபு போயிடுச்சு. சபிக்கப்பட்ட தேசம் மாதிரி இருந்த ஒரு தேசத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் அவ எல்லாம் சாபமாக போனாலும், என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன எப்படி கூப்பிடுங்க? மாறா கசப்புன்னு கூப்பிடுங்க. கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து நான் வெறுமையாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நான் அப்போ வீட்டுக்கு திரும்பி நான் என்ன செய்கிறேன்? வர்றேன். அல்லேலூயா. அதே போல் பிரியமான பிள்ளை, நாமும் அந்த அப்பத்தை விடா இருக்கிற சபைக்கு தேவனிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு திரும்பி வந்தால், அந்த குற்றத்தை உணர்ந்து தவற உணர்ந்து ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, ஆண்டவர் நகமியை வாழ வைத்தார். அல்லேலூயா. நகமியை வாழ வைத்தார். ஆமென். அவளை வாழ்த்துனவங்க எல்லாம் பாரேஸ் அப்படின்னு சொல்லி, பாரேஸ் பெற்ற பிள்ளைகளைப் போல, சந்ததிகளைப் போல இவர்கள் பிள்ளை என்ன செய்யும்? ரூத் 4ஆம் அதிகாரத்தில் அவளை பார்க்குற நகோமி மடியில் இருக்கிற குழந்தைய, மடியில் இருந்தது யாரு? குழந்தை மடியில் இருந்து, குழந்தை பேர் என்ன? ஓபேத். அல்லேலூயா. என்னது? இதெல்லாம் சொல்லியா கொடுக்க முடியும்? ஆமென். இதெல்லாம் ஆமென். அல்லேலூயா.
ஆமென். ராஜரீகம் அவன் அந்த மடியில் இருந்துச்சு. அல்லேலூயா. எது இருந்துச்சு? இஸ்ரவேலை ஆளப்போகிற தேவன் மடியில் நகோமியின் மடியில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அங்கே வாழ்த்துறாங்க, ஓ நகோமி ஒரு பிள்ளையை 4ஆம் அதிகாரம் எடுத்து அதில் சொல்லுங்க, நகோமி ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள் சொன்ன மாதிரி அவர்களை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாங்க? அயல் வீட்டுக்காரர் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தி ஜனங்களே பேர் வச்சுட்டான். அவன் தாவீதின் தகப்பனா ஈசாயின் தகப்பன். அல்லேலூயா. தாவீதின் தகப்பனாயே ஈசாயின் அவன் வாழ்த்தின வாழ்த்து தான் அவளை பெரிய மனசை ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. கரங்களத்தை எல்லாம் சொல்லாமா? அப்போ இருதயத்தை நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் இழப்பு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் திரும்பி வந்தா, அப்பத்தின் வீடா இருக்கிற தேவ சபை அதை தேடி கர்த்தரை தேடி வரும்போது ஆண்டவர் நம்மளை மறுபடியும் என்ன செய்வார்? வாழ வைப்பார், வாழ்த்த வைப்பார். மறுபடியும் மாறா மதுரமா என்ன செஞ்சிடும்? மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கசப்பு மாறும். அல்லேலூயா. அப்போ தேவன் பிள்ளைகள் விசுவாசிக்கணும். கர்த்தர் ஒரு இடத்துல ரெண்டு இல்லை, எல்லா இடத்துலும் அப்படி மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல என்னுடைய காரியம் அப்பா நான் இழந்ததும் அதிகம், அதை நீர் எனக்கு திருப்பி தருவீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கரங்களுத்தி நன்றி சொல்லுவோமா? ஆமென். தேவன் மாற்றி தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. மாற்றி தரக்கூடிய ஒரு நல்ல தேவனாய் இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. ஆமென். 4வது ஆமென். அல்லேலூயா. ஆமென். காரியத்தை, பிரச்சனையான காரியத்தை மாறுதலாய் முடிந்து மாற்றி தரக்கூடிய தேவன். எஸ்தர் 9:1. எஸ்தர் 9:1 வாசிங்க சீக்கிரமாய். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியத்தை மாறுதலாக முடிச்சு தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஆமான்ங்கிறவன் பயங்கர பிரச்சனை. ஆமென். முழு நீங்கள் வாசித்தா ஆமென் 4ஆம் அதிகாரமா? ஆமென். 4ஆம் அதிகாரத்தில் ஆமென் இஸ்ரவேலுக்கோ அது துக்கமான நாள். வாசிங்க துக்கம் 3:15. ஆமென். 3:15 அந்த அஞ்சக்கார் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் சூசான் நகரம் கலங்கிற்று. பயங்கர பிசாசுடைய பயங்கர சதி திட்டம், பயங்கரமான எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கொன்று போட்டணும். பயங்கர சதி திட்டம். ஆமென். அப்படி எல்லாம் ரெடியாகிட்டு ஐயா கூட ஆமென் ராஜா கூட களி ஊறுபடி குடிக்க ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆமென் காரியத்தை மாறுதலாய் டேர்ன் பண்ணி ஆசீர்வாதமாய் மாற்றினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? 4:3 ஆமென். ஆமென். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாக்கி அநேகர் இருட்டிலும் சாம்பலிலும் கிடந்தார். எல்லா பிள்ளைகளும் உபவாசம் இருந்துட்டாங்க. தேவனை திரும்பி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மனத்தோடு. ஆமென். ஒருதனும் விடலை. ஆமென். ஒரு மனமாய் ராஜாத்தி முதற்கொண்டு தேசம் முழுசும் உபவாசம் இருந்து
ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்துச்சு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் அந்த உபவாசத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாக்கி முடித்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? காரியம் மாறுதலாய் முடிய பண்ண ஆண்டவரால கூடும், முடியும். ஒன்று அங்கே உபவாச ஜெபம், உபவாச ஜெபம். அல்லேலூயா. அப்படி இருந்தா உங்க காரியம் மாறுதலா என்ன செய்யும்? முடியும். அல்லேலூயா, ஆமென். காரியம் மாறுதலா. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எங்க துக்கமும் ஆமென் பிரச்சனையுமா இருந்துட்டோ அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. வாசிங்க. இவ்விதமாய் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஆமென். அந்த துக்கமும் பிரச்சனை வேதனையும் ஆமென் அழுகையும் இங்கே எப்படியா மாறிடுச்சு? களிப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் மாறி காரியத்தை மாறுதலாக முடிக்க வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென். என்ன காரியம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? ஒன்றும் இல்லை தானே? இருக்கா? ஆமென். ஆனால் இருந்தால் உங்கள் பிரச்சனையை மாற்றித்தர வல்லவர். அல்லேலூயா, பிரச்சனையை மாற்றித்தர வல்லவர் உள்ள தேவன். காரியத்தை மாறுதலாக முடிப்பார். ஆமென், ஆமென். அப்படி தேவ சமூகத்தில் ஆமென் பிரச்சனை நேரம் வரும்போது உபவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வரணும். அல்லேலூயா, செபிக்கணும். ஆண்டவரே இந்த காரியம் இருக்கையான்னு சொல்லி பாருங்கள். உபவாச ஜெபத்தில் நம்முடைய சபையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த உபவாச ஜெபம் பண்ணி அவங்க விடுதலை பெற்று கொண்டதை பார்த்துருக்குறோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அது லேஸ்பட்டதல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவன் அதை கேட்டு நம்மளை மாற்றி காரியத்தை மாறுதலாக்கி தரக்கூடிய தேவன். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆவது அதிகாரம் 37ஆவது வசனம். ஆமென், அல்லேலூயா. இருதயத்தை தன் பக்கம் திருப்புகிறவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இருதயத்தை தன் பக்கம் திருப்புகிறவர். நம்ம பக்கமாக இருதயத்தை என்ன செய்கிறவர்? திருப்புகிறவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாமும் அநேகருடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவர்கள். அல்லேலூயா. நாமும் யாக்கோப்பு சொல்றார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும். ஆமென். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், அவனுடைய இருதயத்தை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவோம். ஆமென், அல்லேலூயா. அவன் அக்கினிக்கு போறவனை அவனை திருப்பி இருதயத்தை, நம்முடைய தேவன் தன்னுடைய இருதயத்தை நமக்கு நேராய் திருப்பி நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நாமும் அநேகரை தேவனுக்கு நேராய் இருதயத்தை திரும்ப பண்ண வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம், பிலிப்புங்கிற ஒரு சுவிசேஷகன். அல்லேலூயா, ஆமென். யாரையும் கண்டுக்கிடல. ஆமென், அல்லேலூயா. போகிற கிராமம் பட்டணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு மனுஷனை எத்தோப்பிய மந்திரி ஒரு ஆளாக இருந்தாலும் சரிதான், சுவிசேஷத்தை பண்ணி சமரியா முழுவதையும் ஆமென் இருதயத்தை என்ன செய்யிட்டான்? கர்த்தரிடத்தில் திருப்பி விட்டுட்டான். ஆமென். எங்க சமர்ப்பணமும் ஆமென் ஒப்பு கொடுத்தலும் இருக்கோ அந்த நபரை கொண்டு ஆண்டவர் பயங்கர காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உன்னையே நீ வெறுத்து விட்டா ஊழியம் செய்யலாம். அதெல்லாம் அந்த ஃபார்முலா. அதுதான் என்னது? ஃபார்முலா. ஆண்டவருடைய ஃபார்முலா என்னது? உன்னையே வெறுத்து, அப்போ நீ ஊழியம் செய்ய முடியும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் வல்லமையாக எடுத்து என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போது இருதயங்களை தேவனிடத்தில் என்ன செய்யணும்? திருப்புகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படி வரும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்திருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த காலவெளியில் அல்லேலூயா
ஆமென். தேவன் நம்முடைய சாபத்தை எல்லாம் நெகமியா தேவ ஜனங்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரிய சந்தோஷமான நேரத்தில் அலங்கம் கட்டப்பட்டு, ஆமென், பூரிக்கைகளையும் பாடகர்களையும் மறுபடியும் நியமித்து, ஆமென், அந்த அலங்கத்துக்கு மேலாக நடந்து, ஆமென், 2 கூட்டமாக எஸ்ராவை முன்னே நிறுத்தி, ஆமென், நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்தா ஆமென், எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்தா நமக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறுபடியும் அவர்கள் தேடி, ஆமென், காலை முதற்கொண்டு மாலை வரைக்கும் நின்று எஸ்ரா அதை வாசித்தான். ஆமென். அல்லேலூயா. மழை தூத்தினாலும் சரிதான், அவனுடைய 2 பக்கத்திலும், ஆமென், ஆசாரியர்கள் நின்று கொண்டு அவன் பேசுகிறத மறுபடியும் ஜனங்கள் நடுவில் சொல்லி, ஆமென், அவிதமாய் எல்லா ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறுபடியும் கேட்க பண்ணி எல்லா ஜனமும் தேவன் பக்கமாக இருதயத்தை திருப்பினார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, ஆமென், மறுபடியும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போதான் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஆமென், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தேவன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனை துதிப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய சாபத்தை, குடும்ப சாபத்தை, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களாய் இருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல சாபங்கள், ஆமென், அவைகளெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் திருப்ப முடியும். சிலுவை பக்கம் நாம் வந்தா, முழு இருதயத்தோடு அவரை தேடினா, ஆண்டவரே முழு பலத்தை, என் முழு இருதயத்தை, முதலிடத்தை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, உம்முடைய முகத்தை என்ன மேலே பிரகாசிக்க பண்ணுமப்பா சொன்னீங்கன்னா, தாவீதை போல உம்முடைய முகத்தை தேடுவேன், அப்பொழுது நான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவேன், உம்முடைய பிரகாசம் என் மேலே வரும்போது ரட்சிக்கப்படுவேன் சொல்லி அவன் ஜெபித்தது போது ஆண்டவர் அவனை திருப்பி அவனுக்கு ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். எந்தெந்த காரியங்களில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்களில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த பிசாசுகள் உங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான், ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்னும் ஐயா நான் தேடுவேன், இன்னும் உம்மை துதிப்பேன், ஆண்டவரே இன்னும் முழு இருதயத்தில் முதலிடத்தை கொடுத்து உம்மை நேசிப்பேன், உம்மிடத்தில் அன்பு கூறுவாப்பான்னு சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லுங்க. என்னுடைய சிறையிருப்பை மாற்றி என் வாழ்க்கையும் கட்டுங்கப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. இழந்ததை எல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இழந்த ஆண்டுகளை திருப்பிக் கொள்ள முடியும். சும்மா நாட்கள் போயிட்டதே என்று இருந்தாலும் அத்தனை காரியங்களையும் உங்களால் திருப்பி எடுக்க முடியும். அந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அதை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் தேவனை துதிப்போம். நன்றியப்பா. யார் அமைதியா இல்லாதபடி, நாம் பல விஷயங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. செபிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு வாய்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் விடுதலை இல்லாதபடி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள வராதபடி கட்டப்பட்டு இருக்கிற காரியங்களை ஆண்டவரால திருப்ப முடியும். முழு இருதயத்தோடு நான் திரும்புகிறேன் ஐயா, முழு இருதயத்தோடு திரும்புகிறேன் ஐயா என்று வாய்களை திறந்து சொல்லுங்க. தேவன் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர். ஆமென். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தர வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நீங்க புலம்பி அழுவீங்க, ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர். ஒரு விஷயம் தேவனை துதிங்க. நன்றி அப்பா. மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் ஆடல் பாடலோடு திரும்பி களிப்புள்ள கூட்டத்தில் திரும்பி வருவாய் என்று சொன்னவர். வாக்கமனவரலா. எல்லாரும் தேவனை துதிப்ப, யார் அமைதியா இல்லாதபடி. மறுபடியும் கட்டப்பட ஆண்டவரே, மறுபடியும் எங்க வாழ்க்கை கட்டப்படட்டும் ஐயா. எங்க இருதயத்தை திருப்பி கொண்டு வாருங்க, எங்கள் இருதயத்தை திருப்பி கொண்டு வாருங்க. தேவரீர் உம்முடைய இருதயத்தை எங்க பக்கமாய் திருப்புங்க ஐயா, உங்க முகத்தை எங்க பக்கமாய் திருப்புங்க. எது வரைக்கும் ஐயா, எது வரைக்கும் நாங்க கண்ணீரையே உணவாக உட்கொள்ளுவோம்,
எதுவரைக்கும் கண்ணீரை உணவாக உட்கொண்டு இருப்போம். உடைய முகத்தை எங்கள் மேல திருப்புங்க, உங்க முகத்தை எங்கள் மேல திருப்புங்க என்று தாவீதை போல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ கதறி கதறி எல்லாரும் ஒரு அழுகையோடு திரும்பி வருவோம். ஓ ராக்கா மானா ரபா லாக்க நவரா ஓ ராப்பா நாமா நாக்கரவால வவசாரா. இயேசுவே நாமத்திலே, இயேசுவே நாமத்திலே யார் அமைதியா இல்லாதபடி. ஓ ஹல்லேலூயா. ஓ என்ன மறுபடியும் வாழ வைங்கப்பா, மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தாருங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லையே, ஒரு தொடக்கத்தை மறுபடியும் தர முடியும். நகோமியை வாழ வைத்த தேவன் என்னை மாறா என்று சொல்லுங்க. என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்படி முடிந்த வாழ்க்கையையும் ஒரு துளிர் விட செய்து அவளை ஆசீர்வாதமாய் மாற்றின அதே கர்த்தர் ஆமென் இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவரால முடியும். கசப்ப மதுரமாய் மாற்றி தர வல்லமை உள்ள தேவன். இயேசு 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 இயேசு. எல்லாரும் தேவனை துதிப்போம். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சமைக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி இயேசு எனக்காக உங்களுக்காக சாபமானாரு. இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே சாபமானாரு. சத்துருவின் சிறையிருப்ப இந்த வேளையில திருப்ப வல்லமையுள்ள தேவன். முழு இதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இருக்கிற இடத்திலேயே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாமத்திலே, இயேசுவே நாமத்திலே எல்லா சிறையிருப்பு மாறி போவதாக. எல்லா சிறையிருப்பு, சத்துருடைய சிறையிருப்புகள் மாறி போவதாக. கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை துதிப்பா. ஹல்லேலூயா. வாகமரதனவா வாகமனவரவா. இயேசுவே நாமத்திலே, இயேசுவே நாமத்திலே இழந்ததை எல்லாம் திருப்பி தாங்கய்யா. இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தாங்க. இழந்த வாழ்க்கையை திரும்பி தாங்க. இழந்த சந்தோஷத்தை, இழந்த வருமானங்களை இயேசுவே திரும்பி தாங்க என்று கேளுங்க. யாக வர 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 கரங்களை தட்டி எல்லாரும் செபிங்க. ஐயா செபிங்க. ஆமென். எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, வருமானம் இல்லையே என்று இருக்கிற தேவ பிள்ளையை திருப்பி தர வல்லவர், திருப்பி தர வல்லவர். இழந்ததை எல்லாம் கொள்ளையிடும்படியாக, பங்கிடும்படியாக உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஒரு விசுவாசத்தோடு எல்லாரும் தேவனை துதிங்க. கர்த்தர் இன்றைக்கே உன் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கை கட்டுவார். வாக்கா நாமரா வாக்கா நாம நக்கரா வாக்கத்துரி பாக்கனவு ரதுன லகசரா வாக நமோ துரியாலா. உன் காரியத்தை மாறுதலாய் மாற்றி தர வல்லவர். உன் காரியத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது காரியத்தை மாறுதலாய் முடிப்பார். ஓ சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லாரும் கரங்களை தொட்டி ஓ ரபா மாமா நகரவலவா வகமனவல. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவில் இழந்தல் இருக்கிறவைக்காக சோத்திரம். எங்கள் நடுவில் அசைவாடுகிற கிருபைக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க. ஆமென். யாரும் அமைதியா இல்லாதபடி கர்த்தர் ரட்சிப்பை விடுதலையை தருகிற நேரம். கட்டுகளை அவிழ்த்து நுகத்தடிகளை முறித்து உன்னை வாழ வைக்க கர்த்தர் இந்த காலவெளியிலே உன் நடுவில் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு ஒரு என்ன சந்தோஷம் இருக்கு என்று நீ சொல்லலாம். ஒரு மாமே ஒரு நகோமியை போல. ஆனா பெத்லெகேமிலே திரும்பி வந்த அவ வாழ்க்கையை கட்டினவர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கட்டு அவராலே ஆகும். தோரா மனா கரவா துரா மனா கரவவதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. தடைகளை மாற்றுங்க. சத்துரு வந்த வழியாக அவன் திரும்பி போக பண்ணுகிற தேவன். அவன் வந்த வழியாக அவனை ஒரு வழியாய் வருவான், அவன் 7 வழியாய் ஓடி போவான். அமான் காரவா மக நம சரவா
வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு, வியாதிகளை கொண்டு வந்து வேதனை கொடுக்கிற எல்லா வியாதிகளும் மாறி போவதாக, சுகம் உண்டாவதாக. ஐயா, இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தை கிடைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அமைக்கப்படட்டும். ஆகா நிமரசரா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் அப்படியே செய்கிறமைக்காக நன்றி, நீர் அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. நன்றி ராஜா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், நன்றி, எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய், இயேசுவே, எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து முழங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நன்றி நன்றி. நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். எல்லாரும் ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவே, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், நன்றி அப்பா. உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசுவே, காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், பரிசுத்த ஆவியானவரே, கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்திலே கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நன்றி அப்பா. ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். இயேசுவே, தப்பி சொல்ல வழி செய்வார். இயேசுவின் நாமத்திலே தாங்கிடும் பலன் தருவார். ஆவியானவரே, தப்பி சொல்ல வழி செய்வார். நீ கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் கர்த்தாவே, சந்தோஷமாய் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். சொல்லுவோம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவார். ராக்கவாவலா நன்றி சொல்லுகிறவாப்பா. எல்லா சத்துருக்களுடைய சிறையிருப்பை திருப்பி என் தேவன் உடைய பிள்ளைகளை வாழ வைத்து நீர் கட்டி மறுபடி ஆடல் பாடலோடு சந்தோஷ கூட்டத்தோடு களிப்புள்ள நடனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஐயா நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி எங்கள் பிதாவே. நீர் அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. சொன்னபடியே நீர் செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் திருப்பிக் கொண்டவார், திருப்பிக் கொண்டவார். ஆமென். நன்றி அப்பா. சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகின்றவர் ஒவ்வொரு பிள்ளைகளும். ஆமென். நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால்வெளியிலும் ஆண்டவரே ஆமென் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக திருப்பின நல்ல தகப்பன். இந்த கால்வெளியில் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் இனி அப்பா இவ்வளவுதான் என்று நீ இதுக்கு மேலே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரும் துக்கத்தோடு உள்ளான இருதயத்தில் காயங்களோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆமென் யாருக்கும் சொல்லக்கூடாததாக இருந்தாலும் பரலோக தேவனே உடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்பி இந்த கால்வெளியில் வந்தபோது என் தேவன் அவருடைய சிறையிருப்பெல்லாம் நீர் மாற்றி கொடுத்து நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவிதமாகவே செய்து வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் கட்டுகள், சிறையிருப்புகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய சர்வாங்க சுகம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வருவதாக தகப்பனுடைய கிருபை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலேயே நாங்கள் வேண்டி கேட்டு ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே.